கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார். உங்களுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் கூட கர்த்தாவே எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்படுற வார்த்தைக்காக கர்த்தாவே உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவியாகி என்னை மறைத்து கர்த்தர் தாமே வெளிப்படும்படியா என் பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தீரே. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீர் தாமே மகிமையாய் வெளிப்படுங்க. எல்லா குற்றப்படுத்துகிற அப்பா சாத்தான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு விசை நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மேகம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 22-23. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 22-23 முதலாவது படிக்கலாம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று என்றார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 22-23 மோசஸ் பார்வோனோட எதை சொல்லணும் அப்படின்னு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று என்றார். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பன்மை ஒருமை. இப்ப இங்க ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். மோசே எத்தனை ஜனங்களை இப்போ எகிப்துல இருந்து அவர் கானானுக்கு கொண்டு போக போறார்? திரளான ஜனங்கள் இல்லையா? 6 லட்சம் புருஷர்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு மனைவிகள், குழந்தைகள் எல்லாமே சேர்த்து ஒரு சிலர் 20 லட்சம் இல்லை 20 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க. ஆனா ஆண்டவருடைய கண்கள்ல அது எப்படி தெரியுதுன்னா, என் குமாரனை, என் சேஷ்ட புத்திரனை. சேஷ்ட புத்திரன் என்னது? முதல் மகன். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, முதல் மகன். அப்ப எத்தனையோ பேர் இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தராய் வரும்பொழுது அவர் எப்படி வரப்போறார், நம்மளால எப்படி பார்க்க போறாருன்னா, ஒரே விதமாய் தான் பார்க்க போறாரு. இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு தான் பார்க்க போறாரு. இது என்னுடைய பிள்ளைன்னு சேர்க்க போறாரு. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்கள நரகத்துக்கு எதுவா போக போறாங்க. அப்ப மோசே கிட்ட கர்த்தர் பார்வோன் கிட்ட சொல்ல சொன்னது, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. அனுப்பலன்னா முதல் மகனை நான் என்ன பண்ணுவேன்? எகிப்துல இருக்கிற எல்லா தலைச்சங்களையும் ஆண்டவர் அழித்து போட்டார். எல்லார் வீட்டிலையும் மரண ஓலங்கள், எல்லார் வீட்டிலையும் துக்கங்கள். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அத்தனை 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுஷர்களை ஆண்டவருடைய பார்வையில் எப்படி பார்க்கிறாருன்னா, என் குமாரன், என் சேஷ்ட புத்திரன். படிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. என் சேஷ்ட புத்திரன், என் குமாரன் சொல்றாரு. நீ அப்படி அனுப்பலைன்னா நான் என்ன செய்ய போறேன்? உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்றேன். எகிப்து அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எகிப்து அப்படின்றது உலகம், பாவ வாழ்க்கை. அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாருன்னா, பரிசுத்த நகரமாகிய பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போக போறாரு. அதுக்கு ஒரு நிழலை தான் இந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் எடுத்து சொல்றார். அப்ப இந்த இடத்துல ஆராதனை அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போகல. அந்த சப்ஜெக்டுக்கு பிஃபோர் நமக்கு என்ன வார்த்தை கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ மோசஸ் பார்வோனோட கூட சொல்ல வேண்டியது, எனக்கு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி
என் ஜனங்களை அனுப்பென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கொண்டு போய் சொல்லணும். சோ நம்ம பார்க்கலாம், இந்த ஆராதனை அப்படின்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆராதனை அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொன்னா படிங்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த பார்வோன் அப்படின்றது என்னது? உலகத்துக்கு அடுத்த சத்ரு, அது பிசாசு. இந்த உலகத்தின் பார்வோனின் ஆவிகிட்ட இருந்து, இந்த உலகத்தின் ஆவிகிட்ட இருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்து ரட்சித்து கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ரோமர் 12:1 படி நம்ம பார்த்தோம்னா, அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தின் இச்சைகளுக்கு நம்மள என்ன பண்ணிடக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. அதற்கு மாறாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே புத்தி உள்ள ஆராதனை. 2வது வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப ஆராதனை அப்படின்னு சொன்னா நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. சோ இததான் இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ண போகுது? அழிய போகுது இல்லையா? அந்த உலகம் முழுவதும் அக்னிக்கு இரையாக வைத்திருக்கிறார். இதுல ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் எங்க போறோம்? அந்த நல்ல தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு மோசஸ் கொண்டு போறார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எங்க அழைத்து கொண்டு போக போறாருன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டி கொண்டு போக போறார். சோ யாத்ராகம் 4:22-23 எனக்கு ஆராதனை செய்யும்படி, இதுல ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்தோம். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட அநேக ஜனங்களை தேவனுடைய பார்வையில என் குமாரனை, என் சிரேஷ்ட புத்திரனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட கூட்டத்துல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? காணப்படணும். கர்த்தருடைய நாமத்தினால இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வர போறோம். அதே அதிகாரத்துல 24ஆம் வசனம் 25 படிங்க பார்க்கலாம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். 26 சொல்லுது, பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆராதனை அப்படிங்கிறது பாடல் வழியாகவோ அது துதிக்கிறதுலையோ இப்படி இருந்துட்டு நம்மளுடைய சரீரத்தை இன்னும் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கலன்னா அது புத்தி உள்ள ஆராதனை இல்லை. இதற்காக தான் ஆண்டவர் ஆராதிக்கவே, நம்மளை ஆராதனையா ஆண்டவருக்கு கொடுக்கவே இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை கிரியமாக வாங்கியிருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போது பெண்கள் உபவாச கூட்டத்துல வழியிலே தங்குற இடத்துல அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யாரை கொல்ல பார்த்தார்? மோசஸ். சோ அப்பொழுது உடனே சிப்போரால் அவனுடைய மனைவி என்ன பண்றா? ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அது மோசஸோடைய பாதத்துல எரிந்து விட்டாள். சோ அதுக்கப்புறம் அவர் சொல்றா, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இந்த விருத்த சேதனம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இது தேவனுக்கும் மனிதருக்கும் காணப்படுகிற ஒரு உடன்படிக்கை. தேவனுடைய அந்த சரீரத்துல செய்யப்படுகிற நுனித்தோலின் நிமித்தம் நாம் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கைய முற்பிதாக்களானி ஆபிரகாம் காலத்துல இருந்து அதை ஆண்டவர் தொடங்குறாரு. சோ இந்த இடத்துல மோசஸ் அதை செஞ்சிருக்கணும் இல்லையா?
மோசஸ் முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ 10 விதமான வாதைகளை கொண்டு வந்தார். 10 எகிப்துல இருந்து இஸ்ரவேல் கிட்ட போகணும், எகிப்துல இருந்து கானானுக்குள்ள போகணும் அப்படிங்கும் போது 10 விதமான வாதைகள். அதுல கடைசி வாதை தான் தலைச்சன் பிள்ளைகளை கர்த்தர் சாகடிக்கிறார். இப்ப இந்த சாகடிக்கும் பொழுது அந்த அநேக புத்திரர்ல மோசஸுடைய மகனும் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்குல்ல. அப்ப அதுக்கு காரணம், அதுக்கு அடையாளம் என்ன? விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும், தன் மகனை சுத்திகரித்திருக்கணும். ஆனா மோசஸ் அதை செய்யல. உடனே வழியில தங்குற இடத்துல பாருங்க, இந்த ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு காரியம் நடக்குது. அப்ப மோசஸ் கிட்ட மோசஸை கொல்ல பார்க்கும் பொழுது அவருடைய மனைவியோடைய சூப்பரான ஒரு செயல் இல்லையா? உடனே கையில கல்ல எடுத்து தன் புத்திரனை அவ சுத்திகரிக்கிறான். அப்ப இந்த ஒரு செயல்பாடு மோசஸை தன் கணவரையே 20 லட்சத்துக்கும் மேற்பட்டு வழி நடத்தக்கூடிய மோசே, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அவனுடைய உயிரையும் காப்பாற்றினவள் யார்? அவங்க மனைவி. அப்படின்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மனைவின்ற ஸ்தானத்தை கர்த்தர் ஒரு ஏற்ற துணையாய் நமக்கு கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தன் புத்திரனை அவரு சுத்திகரித்து இருக்கணும். ஆனா மோசே அதை செய்யல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அதை அவருடைய மனைவி அதை செய்து மோசேயை காப்பாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா உலகத்தில் இருக்கணும். நான் சண்டே சர்ச்சுக்கு வரேன், நான் ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்கிறேன், இல்லை நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறேன்னு சொல்லி நம்ம வீட்டில் இன்னும் சுவிசேஷமே சொல்லலை, நம்ம பிள்ளை இன்னும் தேவனை அறியாமையே இருந்துச்சுன்னா அதுவுமே தேவனுக்கு முன்பதாக என்னவா இருக்கு? பாவமாக இருக்கு. அப்ப கணவன் மனைவி இந்த இடத்துல தன் மகனுடைய நுனித்தோளை விருத்த சேதனம் செய்கிற ஒரு தாய். ஆனா கோபம் யார் மேல வருதுன்னா ஆண்டவருக்கு மோசஸ் மேல வருது. கணவன் மனைவி குழந்தை. அப்ப இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அழகான குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அப்பாக்கும் இருக்கு, அம்மாவுக்கும் இருக்கு. அம்மா தான் பார்க்கணும், நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா தேவனுடைய நாள்ல அந்த வார்த்தை எடுபடாது. அதுதான் நம்ம இந்த பேசேஜ் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறது. தேவனுடைய வருகையில ஏன் உன் மகளுக்கு இதை சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா, நான் வேலையா இருந்தேன், என் வீட்டுல இருக்கிறவங்க அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம போயிட்டு தேவனுடைய நாளில் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் விழப்பட்ட ஒரு கடமை. கணவன் மனைவி ஒரு குழந்தைகளின் கர்த்தர் கொடுக்கிறார்னா ஏன் கொடுக்கிறார்? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிக்கலாம். மல்கியா கடைசி புத்தகம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே, ஆகியால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் ஒருவனை படைத்தார்னா தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி ஆண்டவர் இந்த உலகத்துல யாரை படைத்தார்? ஒருவனை படைத்தார். அப்ப இந்த நாளில கூட ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வளரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை பாகுபாடு இல்லாம சொல்லணும். அம்மா சொல்லிப்பாங்க, அப்பா சொல்லிப்பாங்க, கணவர் சொல்லிப்பாங்க, மனைவி சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை தவிர்க்க கூடாது. அவங்க சொல்லிடுவாங்க, இல்லை அவங்க தான் சொல்லணும் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி நம்ம செய்யக்கூடாது. அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்க வளரும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அது கடைசி வரைக்கும் நீடிக்காது. அது ஒரு பசங்க வளருதுன்னு சொன்னா அம்மாவுக்கு அவ்வளவா ரெஸ்பெக்ட் கொடுக்காது. யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்? அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அப்பா வந்தவொடனே டிவி ஆஃப் பண்ணும், அப்பா வந்தவொடனே சுவிட்ச் இருந்ததெல்லாம் ஃபைட் ஆகும். ஒருவேளை தகப்பன் நினைச்சுக்குவாரு என் மேல ரொம்ப, ஆனா அது
மாயமாலமான வயது. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல சொல்றேன், நான் அஞ்ஞானிகளை சொல்றேன், தேவனை அறியாதவர்களை குறித்து நம்ம பேச முடியாது. அப்ப தேவனை அறிந்த ஒரு குடும்பத்துல தகப்பனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கோ அதே அளவுக்கு அந்த பிள்ளை யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், தாய்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளை தேவ பயத்துக்குள்ள வளருதுன்னு அர்த்தம். தகப்பனுக்கு மாத்திரம் மாயமா அது மரியாதை கொடுக்குற மாதிரி ஒபே பண்ற மாதிரி நினைச்சதுன்னா நம்ம பிள்ளை தேவ பயத்துக்குள்ள வளரல. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மோசையும் காப்பாற்றினா அவருடைய மனைவியாக சிப்போராள். காரணம் தன் மகனை சுத்திகரிக்கல. இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்துல பிள்ளைகள் சுத்திகரிப்பு இல்லாம உலகத்தோடு கூட இசைந்து இருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கருக்கான பட்டயத்தை எடுக்க வேண்டும். அது என்ன பட்டயம் அப்படின்னா தேவ வசனத்தை. பிள்ளைகளிடத்துல பேசும் பொழுது ஆபிரகாம் அவர் விருத்த சேதனம் பண்ணும் பொழுது 99 வயது. ஆதியாகமத்துல வரும், எடுக்க வேண்டாம், ஆதியாகமம் 17, 24, 25. இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது தன் நுனி தோல் எடுக்கும் பொழுது இஸ்மவேலுடைய வயது 13 வயது. 12ன்ற ஒரு ஏஜ் போயிட்டு 13 அந்த டீன்குள்ள போகும்போதே நம்ம பிடிக்க ஆரம்பிச்சோம். அந்த 13க்குள்ள போகும்போதே தேவ வசனத்தை பாருங்க. குழந்தை பிறந்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆனா இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவனுடைய வயது 13. அவங்க தகப்பனுடைய ஆபிரகாமுடைய வயது 99. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு எந்த வயதுல இருந்துன்னா சிறு வயதுல இருந்தே வசனத்தை சொல்லிட்டு வரும். அது ரொம்ப சந்தோஷம்தான். பட் அந்த 12ன்ற ஒரு ஏஜ் தாண்டி ஒரு 13ன்ற ஒரு ஏஜுக்குள்ள போகும்போது டீன்குள்ள அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஏசாயா 54:13 சொல்லுது, ஏசாயா 54:13 சொல்லுது, உன் பிள்ளைகள் யாவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 13 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 13 இயர்ஸ். இந்த 13 இயர்ஸ்ல பிள்ளைகளை நம்ம கவனிக்காத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடினம். ஒருவேளை இங்க பாருங்க, பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன சொல்லலாம்னா, பிள்ளைகளுடைய குறைகளையே நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு சில பிள்ளைகள் சோம்பேறியா இருக்கும், ஒரு சில பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கும். நம்ம அந்த கீழ்ப்படியாத கேரக்டரையோ இல்ல சோம்பேறியான கேரக்டரையோ நம்ம சொல்றதுனால ஒரு லாபமும் கிடையாது. மரணமும் ஜீவனும் நம்ம நாவில இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் ஒரு ஆர்வமும் நம்மளை தவிர வேற யாருக்குன்னா இருக்குமா? கண்டிப்பா நம்மளை விட கம்மியாதான் மற்றவங்களுக்கு இருக்கும். அப்ப நம்ம பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கர்ப்பத்தின் சுதந்திரம் ராஜ்யத்தை அடையணும்னு சொல்லி பெண்கள் ஆகிய நமக்கு நம்ம மேல விழுந்த அதிகமான கடமை. பிள்ளைகளுக்கு தேவ வசனத்தினால தான் அவங்களோட கூட நம்ம பேச முடியும். கர்த்தரை அறிந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். அநேகரை நம்ம ஆயத்தப்படுத்துறோம். நம்ம பார்க்குற ஒரு பஸ் ஸ்டாப்ல போனோம்னா, ஒரு ஆட்டோவில் போனோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்தோம்னா ஏசப்பா வார்த்தை கொஞ்சம் சொல்லிடலாமேன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் தம் வீட்டுக்குள்ள தம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்புக்குள்ள இருக்கிறாங்க, தேவ வசனம் அவங்களுக்கு நம்ம போதிக்கப்படுதான். ஸோ இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது அவருடைய ஏஜ் 13 இயர்ஸ். ஏசாயா 54:13 ஒரு பிள்ளைகள் யாவர். ஸோ 13 ஒரு விளையேற பெற்ற ஒரு வயது, தடுமாறக்கூடிய வயது, டீனுக்குள்ள கால் எடுத்து அந்த டைம்ல இருந்து விடாப்பிடியா நம்ம தேவனுடைய வசனத்தை நம்மளே சோர்ந்து போயிட்டோம்னா இது என்னது உருப்படவே உருப்படாது அப்படின்னு நம்மளே சொல்லிட்டோம்னா உருப்பட போறது இல்லை. ஒருவேளை உருப்பட்டாலும் அந்த கனமும் மரியாதையும் எனக்கு கொடுத்துருக்கிற, எனக்கு தாயின்னு தகப்பன் கொடுத்துருக்கிற அந்த அந்தஸ்தை நம்ம என்ன பண்ணுவோம், இழந்துப்போம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. அம்மா அப்பான்ற ஒரு 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 அழகான ஒரு உறவை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. அதையே நான் இழந்து போவேனானால் தேவனுடைய நோக்கம் எப்படி நமக்கு நிறைவேறும்? ஒரு கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைகள்ன்றது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அழகான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம். தேவ பக்தி உள்ள சந்ததியை நம்ம கொடுக்கணும். அப்ப அது at the age of 13 சின்ன வயசுல இருந்து சொல்லுங்க, பட் உஷாரா பார்க்க வேண்டியது at the age of teenage.
கம் 13 இயர்ஸ் அவங்க கிட்ட கர்த்தருடைய வசனத்தை தான் பேசி அவங்கள கண்டிக்க வைக்க முடியுமே தவிர ஒரு காரியமும் மற்றது எது நம்ம செய்தாலும் அது வேஸ்ட் ஆகும் போகுது. ஸோ விருத்த சேதனம் அப்படின்னு சொன்னா எடுத்துக்கோங்க, உபாகமம் 10:16 படி பார்க்கலாம். உபாகமம் 10:16. உபாகமம் 10:16 நான் படிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அப்ப நம்ம விருத்த சேதனம் பண்ணக்கூடிய இடம் இப்ப எழுது இருதயம். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? கேடு உள்ளதா இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் இருளா இருக்கக்கூடாது. அப்ப பிள்ளைகளுடைய இருதயத்தின் இருதயத்துல ஒளிந்திருக்கிற அந்த மதியினம் என்ன செய்யணும்? பிள்ளைகள் நெஞ்சை விட்டு போகணும். அதற்கு ஒரே கருக்கான பட்டயம் சிப்போராலை போல கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம். கணவன் மனைவி, மனைவி கணவன் சொல்லிட்டு நீ சரியா கவனிக்கல, நீ சரியா வளர்க்கல அப்படின்னு சொல்றதுனால தேவ நோக்கம் நிறைவேற போறது கிடையாது. தேவ நோக்கம் அங்க ஸ்பாயில் ஆனவனே, ஏதேன்ல தேவ நோக்கம் ஸ்பாயில் ஆனவனே, நீங்க எனக்கு கொடுத்த மனைவினாலதான் நான் இந்த காரியத்தை செய்தேன். மனைவியை கேட்டா சர்ப்ப எனக்கு கொடுத்தது, நான் இதை செய்தேன். இப்படி நம்ம ஒருவர் காட்டி கொடுத்துட்டு இருந்தோம்னா தேவ நோக்கம், தேவ பக்தி உள்ள சந்ததியை தேவனுக்கென்று நாம் கொடுக்க முடியாது. இப்ப கர்த்தருடைய நாமத்தினால நோவாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, நோவா தன் காலத்தில் உள்ளவர்களுக்குள்ளே அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? நீதிமானாய் இருந்தான். அந்த நீதிமான் நோவா இஸ் a righteous man. அதனால அவர் என்ன பண்ணாரு? அவ்வளவு ஜனங்கள் அழிந்து போனாலும் அவரும் அவர் குடும்பத்தாரும் பேழைக்குள் காக்கப்பட்டார்கள். அதுதான் ஒரு நீதிமானுக்கு உண்டான ஒரு அழகு. தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன் மருமகள்கள் முற்றிலுமாக காக்கப்பட்டார்கள். ஆனா இதே நீங்க இன்னொரு அழிவுல பாத்தீங்கன்னா லோத் மனைவி, 3 பிள்ளைகள். லோத்தின் மனைவியும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இந்த லோத்துடைய காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, லோத்துடைய காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவ போயிட்டு அவங்களுடைய மருமகன்கள் கிட்ட சொல்லுவாரு. ஆனா அந்த மருமகன்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா லோத்துவை பரியாசம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்வாங்க? ஆமா, மழையினால அக்னினால தேசம் அழிக்கப்பட போகுது, சோதோம் கொமோரா தேசம் அழிக்கப்படும் பொழுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகன்கள் கிட்ட போய் கல்யாண விவாகம் பண்ணிக்க கொள்ள போறவங்கள்ட்ட போய் சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. ஸோ அதனால லோத்துனால தன் குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியல. மாறாக எதை கொண்டு வர முடிந்தது? ஒரு பரிசுத்தம் இல்லாத சந்ததியை கொண்டு வர முடிந்தது. ஆகையினால நோவா அப்படின்னு சொன்னா he's a righteous man. அவனுடைய குடும்பத்தை அவன் என்ன பண்ணா? அழிவிலிருந்து காத்து கொண்டான். ஆனா லோத்துனால தன் குடும்பத்தை காத்து கொள்ள முடியல. மாறாக பரிசுத்தம் இல்லாத சந்ததியை கொண்டு வர முடிந்தது. ஆகையினால சில வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம புருஷர்களுக்கு போதனை பண்ணவும் நமக்கு அந்த ரைட்ஸை கர்த்தர் கொடுக்கல. மாறாக நம்ம ஒரு காரியத்தை சொல்லலாம். இன்றைக்குள்ள புருஷர்களா இருக்கட்டும், மனைவிகளா இருக்கட்டும், 2 பேருக்குமே கொடுத்திருக்கிற ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. குடும்பத்தை பார்க்கக்கூடியது, அதுல குடும்பத்தை பார்க்கக்கூடியது மனைவி 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுக்கறது, நல்ல ட்ரெஸ் கொடுக்கறது, அதெல்லாம் கூட இல்லை. தேவ வசனத்தை, கருக்குள்ள பட்டயத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு விரோதமாய் மோதுகிற இந்த உலகத்தின் பாவ பேயிலிருந்து அதை அறுக்கணும். தாயானவள் என்ன செய்யணும்? அதை அறுக்கணும். ஒருவேளை அதை தகப்பன் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாங்கன்னா ஒரு சில இடத்துல 2 பேருமே சேர்ந்து அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள கட்டுவாங்க. தகப்பனுடைய காரியம் முழுவதுமா தன் பிள்ளை என்ன செய்யுது? தன் பிள்ளை படிச்சதா, தன் பிள்ளை பைபிள் படிச்சதா, ஜோம் பண்ணதா. தாயானவளும் அதே ஒரு கான்சென்ட்ரேட்டோட இருப்பான். ப்ரேயர் பண்றாங்களா, பிள்ளை என்ன செய்யறாங்க நோக்கம். எந்த ஒரு கணவரும் மனைவியை கேட்கணும்னு அவசியமே இல்லை. பிள்ளை என்ன பண்ணுது அப்படி நம்ம கேட்க கூடாது. நமக்கும் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு மத்தியஸ்தர் இருக்காங்களா? நம்ம டைரக்டா தானே ஆண்டவர்கிட்ட பேசுறோம். அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நம்ம இன்னொருத்தரை சார்ந்திருக்க கூடாது. எனக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷமாய் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. கணவன் மனைவி ஏன் இணைச்சாரு?
பரிசுத்த தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு தான். பிறந்த போதே வளர்ந்த போதே எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா இருக்க முடியுமா? கிடையாது. அது உலகத்தோடு கூட போகுது, உலகத்தை பார்க்குது. அந்த உலகம் பாவத்துக்குள்ள இருக்கிற உலகம் சொல்லி நம்ம தான் பிள்ளைகளுக்கு பாரபட்சம் இல்லாம, கணவன் மனைவி தகப்பன் தாய் இல்லாம அந்த பிள்ளைய அழிவிலிருந்து நம்ம மீட்டெடுக்கணும். அதனால ஆண்டோடைய கண்கள் அம்மா பக்கமே இருக்காது, இல்ல அப்பா பக்கம் அப்படின்லாம் இருக்காது. அவர் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பார். கர்த்தருடைய நாமத்தினால ஒரு சில குடும்பத்துல காணப்படுகிற இழப்பு, வெறுமை, கசப்பு, சமாதானம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நோக்கத்தை நம்ம சரியா நிறைவேற்றல. ஒரே நோக்கம்தான் தேவனுடைய பார்வையில தேவ பக்தி உள்ள சந்ததியை கொடுக்கும்படிதான் அவர் ஒரு வழி சிருஷ்டித்தார். வேற எந்த ரீசன் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைக்கு என்ன படிப்பு கொடுக்கலாம், பிள்ளைக்கு என்ன சேர்த்து வைக்கலாம், பிள்ளைக்கு இதெல்லாம் கர்த்தர் நான் பார்க்கவே மாட்டார். அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இதுல மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி பிரிக்கிறது கிடையாது, அது ஒண்ணு. அப்ப தாயின் தகப்பனும் ஒண்ணுதான். ஒரே வழியில இருந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்பட்ட எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளையும் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் கொடுக்கணும். இந்த நாள் வரைக்கும் அதுல நம்ம தவறி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம தேவனுடைய சமூகத்துல கணக்கு கொடுக்க வேண்டும். நான் இத்தனை பேர் ஆதாயப்படுத்தினேன், நான் இத்தனை காரியங்களை செஞ்சேன், ஆனா என் வீட்டுல நான் இன்னும் அதை நான் என்னால கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா ஸ்டில் we are failure. இன்னும் நம்ம தோற்றுதான் போயிருக்கிறோம். இன்னும் நம்ம தேவனுடைய சமூகத்துல அந்த நோக்கத்தை இன்னும் நிறைவேற்ற முடியாம இருக்கிறோம். ஆனா தேவனுடைய நாமத்தினால நம்ம மேல விழுந்த கடமை, அதை ஒன்று சேர்ந்து கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தின் சுதந்திரத்தை தேவ பக்தி உள்ள சந்ததியாய் தேவனிடத்துல கொடுப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்.